வாய்க்கொழுப்படுத்து பேசி பாவம் வாங்கி கட்டிக்கிறாரு விஷ்ணு பிரசாத். இவ்வளவு பெரிய முட்டாளெல்லாம் எப்படியா எம்பியா இருந்தாருன்னு கடலூர் மக்கள் எல்லாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க. இவர் பேசுற பேச்சையெல்லாம் பச்சை புள்ள பார்த்தா கூட 10 நிமிஷம் நினைச்சிருக்கும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. அதை தடுத்து நிறுத்துறது நீங்க எல்லாம் சொல்றீங்களே சமூக நீதிக்காவலர் அவர் தான்றாரு. என்ன உருட்டியா இது? உருட்டு பெரும் உருட்டால இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு இந்த ஆட்சியில தயாரா இல்ல. 3 வருஷமா இவங்க வந்து உக்காந்துக்கிட்டு 2021 நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதா அதுக்கு ஹைகோர்ட்டை தாண்டி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு சொன்ன பின்பாகவும் இந்த அரசு வன்னியர்கள் வாழ்ந்து விடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அவருக்கு நீங்க முட்டு கொடுக்குறீங்க. மு.க. ஸ்டாலினுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த துப்பு இல்ல, வன்னியருக்கான உரிமையை வழங்க துப்பு இல்ல, வன்னியருடைய வாழ்க்கைய வாழ்வாதாரத்தை உரிமையை பறிக்கின்ற கூட்டத்துக்கிட்ட போய் நீங்கள் வன்னியர்களுக்கான எதிரிகள்கிட்ட போயிட்டு நின்றுகிட்டு எங்களை ஐயாவை பத்தி பேசுறீங்களே, உங்களுக்கெல்லாம் உடம்பு கூசலையா? உங்களெல்லாம் கொஞ்சம் கூட உடம்பு கூசலையா? 3 வருஷம் ஆச்சு ஏயா கொடுக்கணும்? மு.க. ஸ்டாலினை பத்தி கேள்வி கேளுங்க. ஆனாலும் பேச்சுல ஒரு அளவு தேவை. அளவை மீறிலாம் பேசக்கூடாது. சமூக நீதி காவலரா சாதா நீதி காவலரா? இன்னைக்கு உங்க பிள்ளைகிட்ட போயிட்டு இன்னைக்கு நம்மளுக்கான சாதி சான்றிதழ எம்பிசின்னு வருதேம்மா, இது எப்படிமா வந்துச்சு, நமக்கான இடஒதுக்கீடு எப்படிமா கிடைச்சதுன்னு போய் கேட்டு பாருங்க. ஐயா தாத்தா வாங்கி கொடுத்ததப்பானே உங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லும். உங்களை பேச விட்டு உங்களை கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கிறார் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறதுக்கான காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். பாட்டாளி மக்கள் கட்சி தோன்றுவதற்கு முன்பாக இந்த வன்னிய சமுதாயத்திற்கெல்லாம் வெறும் 2 அமைச்சர் பதவி தான். அதற்கு மேல அதிகாரம் என்பது கொடுக்கப்படல. இதெல்லாம் திமுக செஞ்ச நயவஞ்சக வேலை. பாமக தோன்ற பின்பாகத்தான் 3ஆவதா ஒரு அமைச்சர் கொடுக்கணும், இல்லைன்னா வன்னியர்களை இத்தனை நாளா ஏச்சு பழிச்சது நடக்காது, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு பாட்டாளி மக்கள் கட்சி கோட்டாள அமைச்சரானவர் தான் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இன்னைக்கு உங்களை கோத்து விட்டுருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இவர் சாதா நீதி காவலரா இல்லை சமூக நீதி காவலரான 3.5 கோடி மக்களுக்காக உரிமை பெற்று கொடுத்த ஒரு தலைவரை பார்த்து இப்படி ஒரு பேச்சு பேசுறீங்க. அது வேற இன்னொரு உருட்டு உருட்டுறீங்களே. திமுக காரங்களும் திக காரங்களும் கூட உருட்டால இருக்கு. 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெருமையா சொல்லிக்கிறாரு. அதற்கு காரணமா இருந்தது கருணாநிதியும் சோனியா காந்தியுமா. என்னங்கய்யா இது பெரிய குத்தா இருக்கு? கருணாநிதி 2004க்கு முன்பாக ஒரு 40 வருஷமா அரசியல் இருந்தாரு. ஏன் அப்பையெல்லாம் 108 கொண்டு வரல? ஏன் அப்பையெல்லாம் 108 கொண்டு வரல? சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியோட தலைவராக தானே இருந்தாங்க. 2004க்கு முன்பாக கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் ஆட்சியில இருந்த காங்கிரஸ் கட்சி ஏன் 108 கொண்டு வரல? 2004ல கூட்டணி கட்சிகளால தயவுலத்தான் காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு ஆட்சியில இருந்துச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய 6 நாடாளுமன்ற உறுப்பினருடைய தயவும் காங்கிரஸ் கட்சிக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த அடிப்படையில உங்களை பிரதமராக அமர்த்தி வச்ச பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவர்களுக்கான உரிமையாக அன்று கொடுக்கப்பட்டதுதான் அந்த மத்திய அமைச்சர் பதவி. காங்கிரஸ் கட்சிக்காரங்க அந்த மத்திய அமைச்சர் பதவியில் அமர்ந்திருந்தா கூட இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கார். அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று பல்லாயிரக்கணக்கான உயிரை நீ காப்பாத்திருக்கிறார். 108 ஆம்புலன்ஸ் திட்டம் ஒரு நாளைக்கும் 11 உயிர்களை காப்பாத்திட்டு இருக்கு. தேசிய ஊரக சுகாதார திட்டத்தை கொண்டு வந்து போலியோ ஒழிச்சு, எய்ட்ஸ் ஒழிச்சு. ஏங்க உங்க அமைச்சரவாள எத்தனை பேர் அமைச்சர்களா இருந்தானுங்க? அதுல யாரையாவது உலக நாடுகள் கூப்பிட்டு வியந்து பாராட்டிச்சா? ஐநா சபை கூப்பிட்டு பாராட்டிச்சா? பிரதமரையும் ஜனாதிபதியும் கூட சந்திக்காம இந்திய வரலாற்றிலேயே அமெரிக்காவுடைய அதிபர் நேரடியாக ஒரு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சந்திச்சுட்டு போனாரே, அப்படி பெருமை கொண்ட அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சாதனைக்கெல்லாம் வெக்கமே இல்லாம கருணாநிதியும் சோனியா காந்தியும் காரணம்னு சொன்னா எவனாவது ஏத்துக்க முடியுமா? இன்னொரு உருட்டுறீங்க. உங்களுடைய அரசியலுடைய அறிவு எப்ப எங்களெல்லாம் மெய்சிலிருக்க வைக்குதப்பா. திருமாவளவன் அவர்கள் உருட்டுறாரு. அவருடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பதவியை துச்சமன தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாராம். இன்னைக்கு கூட்டணி மாறுறீங்களே அப்படின்றாரு. யாரு கூட்டணி மாறினா? 2014, 2019, 2024 ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்து விஷ்ணு பிரசாத் அவர்கள் கேட்கிறாரு, திருமாவளவன் அவர்களை பாருங்க, அதிமுக தயவுல, அவர் சொல்றது போய் தான், அதுக்கு பின்னாடி வருவோம், அதிமுக தயவுல எம்எல்ஏவா இருந்துட்டு கூட்டணி மாறின ஒரு காரணத்திற்காக எம்எல்ஏ பதவியை உதறி தள்ளிட்டு வந்தாராம். யாரு பதவியை துறந்த பெருமகனார்னு பட்டம் தான் கொடுக்கல. நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? அவரு அதிமுக தயவுல அன்னைக்கு எம்எல்ஏ ஆகல. திமுக பாஜக உங்களை எதிர்த்து காங்கிரஸ் கூட்டணி இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து திமுக பாஜக விசிக கூட்டணியில
2001 முதல்ல திருமாவளவன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு மங்களூர் சட்டமன்ற தொகுதியில. 2004 எம்பிக்கு நிக்கிறதுக்கு சீட்டு கேட்கிறாரு, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க திமுகவுல. உனக்கெல்லாம் எம்பி சீட்டு கேட்குதான்னு கேட்டுட்டாங்க. உடனே அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து எம்பிக்கு நின்னாரு. காரணம், பதவியை ராஜினாமா பண்ணதுக்கான காரணம், அவர் உதயசூரியன் இன்னும் திமுகவோட எம்எல்ஏவா இருந்தாரு. திமுக எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் வேற ஒரு சின்னத்துல போட்டியிட முயற்சித்தா அது கட்சி தாவல் சட்டத்துல வரும். அது தெரியாதா உங்களுக்கு? அதுக்காகத்தான் அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு. என்னமோ ஒரு முற்றும் திறந்த முனிவர் மாதிரி பேசுறீங்களே. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? 2009 ஆட்சி முடிவு பெறுவதற்கு 6 மாத காலத்திற்கு முன்பாகவே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை துறந்துட்டு வந்தவர், தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவர். எங்கள் தொப்புள் கூடிய உறவுகளை கொண்டு குளிச்சுட்டு இருக்காங்க ஈழத்துல. அவருக்கு போர் புரியதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் அங்கமாக இருக்க மாட்டோம், அவர்களுக்கு துணையாக இருக்க மாட்டோம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். 2009 மீண்டும் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி தான் வரும். மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கின்ற போது உங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி ஒன்று அல்ல அதற்கு மேற்பட்ட பதவிகள் கிடைக்கக்கூடும். ஏன்னா 2004 2009 ஒரு மத்திய அமைச்சர் பதவியும் 2 மத்திய இணையமைச்சர் பதவியும் இருந்தோம். 2009 நாம 10 இடங்கள் கேட்டிருந்தாலும் அன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை கொடுத்துதான் ஆகணும். அன்னைக்கு ஒரு மத்திய அமைச்சரும் 2 இணையமைச்சரமாக இருந்தது. 4 அமைச்சர்கள் 5 அமைச்சர்கள் உயர்த்தப்படுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருந்துச்சு. ஆனாலும் என் தொப்புள் கொடி உறவுகளுக்காக, என் தமிழ் உறவுகளுக்காக அன்னைக்கு பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவரே எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். யாரோட யாரை ஒப்பிட்டு பேசுறீங்க? மலையோட மடுவை ஒப்பிட்டு பேசுறீங்களா? யாரோட யாரை ஒப்பிடுவது? இன்னொரு கேள்வி கேட்கிறீங்களே, இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி என்எல்சியை எதிர்த்து பேச முடியும்? என்எல்சியை எப்படி எதிர்ப்பீங்கன்னு கேனத்தனமா கேள்வி கேட்கிறாரு. நாங்க என்ன கூடா நட்பு கேடாயின்னு முடிஞ்ச பின்பாகவும் திமுக காலடியில ஊழ்ந்து கிடக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்களா? இன்னைக்கு மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில என்எல்சியை வெளியேற்றுவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு பெருமகனாருடைய பண்பு. நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் இந்த 10 பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் பசுமை தாயகத்துடைய தலைவர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில செல்கின்ற போது நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிடம் வலியுறுத்துவோம், பிரதமரிடம் இங்கே நீங்கள் என்எல்சியை அமைத்தால், என்எல்சி தொடர்ந்தால் இந்த பூர்வகுடி மக்கள் அதனால் படக்கூடிய அண்ணல்களையும் துன்பங்களையும் எடுத்து வைத்து என்எல்சியை வெளியேற்றுவோம், அதற்கான அத்தனையும் நாங்கள் செய்வோம். எப்படி செஞ்சா நாங்க ஓபிசி இடஒதுக்கீடு எப்படி வென்று எடுத்தோம்? 27% ஓபிசி இடஒதுக்கீடு எப்படி வந்துச்சு? 2004 தேர்தல் அறிக்கையில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பங்களிப்பாக, பாட்டாளி மக்கள் கட்சியின் அழுத்தத்தின் காரணமாக ஓபிசி பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு தருவோம்னு காங்கிரஸ் கட்சி சொன்னிச்சு. ஆனால் 2008 வரைக்கும் நீட்டிக்கிட்டே இருந்த காங்கிரஸ் கட்சி கொடுக்கறதுக்கு மனம் வரல. பிற்படுத்தப்பட்ட ஒரு தலைவர்கள் ஃபுல்லா அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கிட்ட சோனியா காந்தி அழுத்தம் கொடுக்குறாங்க, மன்மோகன் சிங் அழுத்தம் கொடுக்குறாங்க. மன்மோகன் சிங் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. அன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் எழுந்து கேள்வி கேட்கிறாங்க, ஏன் நிதிஷ்குமார் அவர்களும் முலாயம் சிங் யாதவும் லல்லு பிரசாத் யாதவும் ஏன் அமைதியா இருக்கிறீங்க? கேள்வி கேளுங்க, எப்ப இடஒதுக்கீடு தர போறீங்க, எப்ப பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமை தர போறீங்கன்னு தேசிய தலைவர்களை எல்லாம் நினைச்சார். இன்னைக்கு மோடி வந்து கையை பிடிச்சி கொடுக்குறாரு. எதற்கான காரணம்? மோடி மாதிரியான பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கும் குரல் கொடுத்தவர மருத்துவர் ஐயா அவர்கள் என்பதனால தான். அன்னைக்கு தயாநிதி மாறன் பார்த்து எங்கள் ஐயா கேள்வி கேட்டார், உங்க தாத்தா என்னப்பா சொல்லி அமைச்சாரு? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமையை உங்க தாத்தா கேட்க சொல்லலையா அப்படின்னு கேட்டாரு. அன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்களின் அழுத்தத்தின் காரணமாக உங்களுக்கு உடன்பாடு இல்லைனாலும் காங்கிரஸ் கட்சி இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவே இருந்திருந்தாலும் அதை வென்றெடுத்தாரா இல்லையா மருத்துவர் ஐயா அவர்கள்? அதே போன்று நாங்கள் போராடி அதை வென்று கொடுப்போம், நிச்சயமாக வென்றெடுப்போம். என்எல்சியை வெளியேற்றோம்னா வெளியேற்றுவோம், மதுவை ஒழிக்கணுமா ஒழிப்போம். எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தக்கூடிய தலைவர்கள் எங்க இடத்துல இருக்கு. இதே இப்ப மாநில உரிமை கச்சத்தீவை தூக்கி கொடுத்தீங்க, மாநிலத்துக்கு உரிமை இல்ல. இன்னைக்கு திமுக எப்படி உங்க கூட கூட்டணி வச்சிருக்கு? கச்சத்தீவை கொடுத்தா நீங்க 2 பேரும் கூட்டு களவாணிகள் தான். உங்களை மாதிரி முதுகெலும்பு இல்லாத கூட்டம் நாங்கள் இல்ல. கூட்டணி என்பது தேர்தல் உடன்படிக்கை. கூட்டணிக்கு பின்பாக இவர்தான் பிரதமராக வந்தால் நாடு செழுமை பெறும், நாடு வளரும். அதன் அடிப்படையில ஒருவருக்கு ஆதரவு தரும். அந்த ஆதரவு என்பது குறைந்தபட்சம் செயல் திட்டத்தை முன்னிறுத்துவதாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில தான் அந்த ஆதரவு. இன்னைக்கு யாரோ கூப்பிட்டு பேச சொல்றாங்க, யாரோ நம்மள கோத்து விடுறாங்க, நம்மள ஆரணி மக்களே துரத்தி விட்டுட்டாங்க. நம்ம அரசியல்ல நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதோட நம்ம முடிவு கட்டிக்கலான்ற போது பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்த முடியாத திமுக எப்படா பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்கொள்றது என்று நினைத்துக் கொண்டிருந்த திமுக எதிர்த்து நிற்க ஆள் கிடையாது. எதுக்கு திடீர்னு விஸ்வபிரசாத்தை கொண்டு வந்து நிறுத்தினாங்க? எதிர்த்து நிற்க ஆள் கிடையாது. 3 பக்கமும் முட்டைத்தார பாமக முட்டிக்கிட்டே இருக்கு. சிதம்பரமா பாமக இடைஞ்சலா இருக்கு. கடலூரா பாமக ஜெயிச்சிட மாட்டேன், தருமபுரியா பாமக ஜெயிக்குது,
தருமபுரி தருமபுரியில் அவர் தான் பொறுப்பு அமைச்சர். கடலூர் மாவட்டத்துடைய அதிகாரம் எல்லாம் போச்சு. அத்தனைக்கும் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற காரணத்தினால எப்படா பாமகவை பழி வாங்குறது, நிக்கிறதுக்கு எதிர்த்து நிக்க ஆள் வர மாட்டேன்ற. காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குனது என்ன? திமுக எதுக்காக இந்த சீட்டை காங்கிரஸ் கட்சி கடலூரை ஒதுக்குனாங்க? காரணம் திமுகவில் எவரும் பாமகவை எதிர்த்து போட்டியிட தயாரா இல்லை. காங்கிரஸ்ல கூட யாரும் சீட்டு கேட்டு நிக்க ஆள் கிடைக்காம நிறுத்த வைக்கப்பட்டவர் தான் நீங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு கூவல கொஞ்சம் அளவோட கூவுங்க. சனம் கோவப்பட்டுச்சுன்னா நீங்க சொன்னீங்களே ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, அருமையான வார்த்தை. உறவா உணர்வா என்றால் உணர்வுக்குத்தான் முக்கியத்துவமா. அதே தான் இந்த உறவா உணர்வா என்றால் எங்களுக்கும் உணர்வு தான் முக்கியமாக இருக்கும். எங்கள் உயிருக்கும் மேலான மருத்துவர் ஐயா அவர்கள் காட்டிய வேட்பாளரை வெற்றி பெற செய்வோம். எங்கள் ஐயாவை குறித்து உங்களிடமிருந்து ஏதேனும் ஒரு வார்த்தை இடைத்தவறி வந்தால் ஒரு இடத்திலையும் ஓட்டு கேட்டு நீங்கள் செல்ல முடியாது. ஒரு கிராமத்திலையும் உங்களுக்கு ஆதரவு தர மாட்டார்கள். கிராமத்திலேயே மக்கள் உங்களை விரட்டுவார்கள் என்பதை மட்டும் மனசுல வச்சுக்கீங்க. விஷ்ணு பிரசாத் சொல்றாரு மாறி மாறி கூட்டணி வச்சோடு. யாரு மாறி மாறி கூட்டணி வச்சா? 2014 இருந்து 2024 வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில ஒரே கூட்டணியில இடம்பெறாங்க. காங்கிரஸால சொல்ல முடியுமா? ஜெயலலிதாவோடும் கருணாநிதியோடும் மாறி 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 கூட்டணி வச்ச காங்கிரஸ் கட்சி இதை சொல்றதுக்கு அருகதை இருக்கா? இன்னொரு வேற சொல்றாரு, பார்ப்பனியத்தோடு. பழைய காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறு எல்லாம் திரும்பி பாருங்க. பழைய காங்கிரஸ் கட்சியுடைய வரலாறு எல்லாம் திரும்பி பாருங்க. பார்ப்பனியத்தை தூக்கி பிடித்தவர்கள் யாருன்னு சும்மா உத்தமர் மாதிரி பேசிக்கிறாரு. மிக உத்தமர் மாதிரி பேசிக்கிறாரு. உங்கள மாதிரி ஒரு கட்சியோட கூட்டணி வச்சா மொத்தமா அந்த இடத்துல அடமானம் போகக்கூடிய நபர்கள் இல்ல பாட்டாளிகள். இப்படிப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நபரைத்தான் நாங்கள் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துகின்றோம். அதை முதல்ல மனசுல வச்சுக்கணும். விஷ்ணு பிரசாத் அவர்கள் மாறி மாறி பேசுறாங்களாம், மாதம் ஒரு பேச்சு பேசுறாங்களாம். எங்களுக்கு என்னைக்கும் ஒரே பேச்சு தான், மதுவை ஒழிக்கணும். தொடங்கினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மதுவை ஒழிக்கணும், அதே பேச்சு தான். நாங்க சாராய ஆலைகளை வச்சுக்கிட்டு சாராய வியாபாரம் வச்சுட்டு பொழுது ஒரு மேனிக்கு டாஸ்மாக எதிர்ப்போம்னு சொல்றதும் டாஸ்மாக வருமானத்தை பெருக்கிறதுன்றது எங்களுடைய வரலாறு கிடையாது. சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். தொடங்கினதுல இருந்து இன்றைய வரைக்கும் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். அதுதான் ஈழத்து பிரச்சனையில ஒரு கொள்கை, தொடங்கினதுல இருந்து இன்றைய வரைக்கும் அதே கொள்கை தான். பெண்ணுரிமையில ஒரு கொள்கை, தொடங்கினதுல இருந்து இன்னைய வரைக்கும் அதே கொள்கை தான். மாத்தி மாத்தி பேசுற பழக்கம் என்பது திமுக மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடையாது. அது வேற இன்னொன்னு பேசுறார்.